இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு சாப்பிட கூட காசு இல்லாம கஷ்டப்படுறா. அதனால கேண்டீன்ல இருந்து தினமும் வெறும் சாதத்தை தான் ஃப்ரீயா வாங்கி சாப்பிடுறா. ஏன்னா மத்த எதை எடுத்தாலும் மாசம் மாசம் பணம் கட்டணும், அதுக்கு கூட காசு இல்லாம தான் கஷ்டப்படுறா. அப்படி இருக்க ஒரு நாள் டிவி ப்ரோகிராம்ல அந்த ஸ்கூலோட சேர்மனை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி வீடியோ எடுத்துட்டே பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கேண்டீனுக்குள்ள பேசிக்கிட்டே வரும்போது தினமும் எல்லா பசங்களுக்கும் நான்வெஜ் மீல்ஸ் தான் தரோன்னு பெருமையா பேசிட்டு வர்றாரு. ஆனா இந்த பொண்ணு சாப்பிடறத பார்த்ததும் அந்த சேர்மனே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவ வெறும் சாதத்தை ஒரு சுடுதண்ணில முக்கி சாப்பிட்டு இருக்கா. அதை வேற வீடியோ எடுத்து லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிடுது. இத போன்ல பாக்குற மக்கள் எல்லாரும் அந்த ஸ்கூலை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. உடனே சேர்மன் எதனால அந்த பொண்ணு வெறும் சாதத்தை சாப்பிடறான்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பிரின்சிபல் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வெறும் சாதம் மட்டும் தான் இங்க ஃப்ரீயா கிடைக்கும், அதனாலதான் அதை வாங்கி சாப்பிடுறேன், அதுவும் தப்புன்னா அதுக்கான காசை கொடுத்தறேன்னு பயந்து போய் அவ பேக்ல இருக்கிற எல்லா சில்லற காசையும் எடுத்து டேபிள் மேல போடுறா. அதை பாக்குற சேர்மனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பதான் இந்த டிவி ப்ரோகிராம் எடுக்கிற அந்த லேடி அந்த டேபிள் மேல இருக்கிற ஒரு பேட்சை பாக்குறா. உடனே சேர்மன் அதை எடுத்து என்ன பேட்ச்னு செக் பண்றாரு. பார்த்தா அது வேர்ல்டு வார்ல சீனியரா இருந்த ஒரு ஆர்மி ஜெனரலோட டாப் ரேங்கிங் பேட்ச். இது எப்படி உன்கிட்ட இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆர்மி ஜெனரலோட பேத்தி தான் இந்த பொண்ணு. அப்பா அம்மாவை இழந்து இப்ப அனாதையா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருக்கா. அதை கேட்டதும் நாட்டுக்காக போராடினவரோட பேத்திங்கிறதுனால இவளுக்கு தலை குனிஞ்சு மரியாதை கொடுக்கறாங்க.